அன்பரஸ் எப்படியாவது அந்த குடும்பத்த கண்டுபிடிச்சே ஆவணும். காவேரி குடும்பத்த. எப்படி இந்த ஏரியால தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே அவங்க ஒய்ஃப் கிட்ட வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ சரிங்க, எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிச்சுன்னா ஆவணும். இந்த ஏரியாவ சுத்தி வருவோம். கண்ல மாட்டாம போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா காவேரி பேக்க எடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்காக கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிறாரு. அது காவேரி தாங்க. ஆமாங்க, காவேரி தான் அப்படின்னோனே, ஐய்யய்யோ போச்சுங்க. இவ வேற இங்க இருக்காளே! ஒரு வேளை விஜய் பார்த்துட்டா என்ன நடக்கும்? இப்போவே இவளை சும்மாவே விட மாட்டேன். எங்க சொன்னால் கேளுங்க, பிரச்சனை வேணாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சும்மா இரு. இவளை இங்கேருந்து கிளப்பியே ஆகணும். இல்லைன்னா விஜய் கண்ணில் மாட்டினா எல்லாரும் தொலைஞ்சோம். அதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கை அவ்வளோதான். உனக்கு விஜய் வாழ்க்கை முக்கியமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. முக்கியம் தாங்க. அதுக்கு அமைதியாக இரு. எங்க வேணாங்க, சொன்னால் கேளுங்கன்னொன்னே, நீ அமைதியாக இருக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஓடி அப்படியே டென்ஷன் ஆகி காரை சட்டுன்னு நிறுத்துறாரு. காவேரி போயிட்டே இருக்காங்க. முன்னாடி நிற்கிறாரு. காவேரி பார்த்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னு என்ன இங்கே எதுக்கு வந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி திரு முடிக்கிறாங்க. ராதா ஏங்க வேணாங்க, சொன்னால் கேளுங்க. நீ அமைதியார் ராதா. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எங்கே போனாலும் எங்களை நிம்மதியாக விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எதுக்காக இந்த ஊருக்கு அதை சொல்லு முதல்ல. உங்கள் அம்மாவும் நீ வந்திருக்கீங்களா? அந்தளவு ஆயிடுச்சா உங்களுக்கு? இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாது. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே ராதாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க 2 பேர் அப்படின்னு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த வீட்டில் இருந்தவங்க தான் இவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே. ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. வேற எப்படி பேசுறது? நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? நான் ஏன் இந்த ஊருக்கு வரக்கூடாது? இங்கே பார், இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம். நீ இந்த ஊருக்கு வரக்கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. என்னங்க நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தானே? நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் நாங்கள் இந்த ஊரில் இருந்தால் என்னங்க தப்பு? சொந்தம்லாம் எப்போ விட்டு போச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணு. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே புரியல. முதல்ல நீங்கள் தூரத்து சொந்தம். எங்களுக்கும் என்னங்க இருக்குது? நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் நாங்கள் ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, என்ன இப்போ சொல்கிறாராதா அப்படின்னோடனே, ஏங்க உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அவளுக்கு ஞாபகம் வரலங்க. என்னது ஞாபகம் வரலையா? இன்னும் கூடவா ஞாபகம் வராமல் இருக்குது? பின்ன ஞாபகம் வந்தால் இந்நேரம் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் சொன்னால் கேளு அப்படின்னோடனே, சார் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. யாரோ நினச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு என்னமோ ஒன்றும் புரியல. யாரோ நினச்சி நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, நம்மக்கிட்ட ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படியே போயிட்டே இருக்காங்க. பார் போயிட்டே இருக்கா பாருன்றாங்க. நம்ம அன்பரசு. உடனே ராதா ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவளுக்கு உங்களை பற்றின எந்த ஞாபகமும் இல்லை. என்னையும் உங்களையும் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆன முதல் நாள் வீட்டில் பார்த்தால அந்த ஞாபகம் தான் அவளுக்கு இருக்குது. அதனால தான் தூரத்து சொந்தம். நீங்கள் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறா. மற்றபடி அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லைங்க. என்னங்க நீங்கள் பேசி அவளுக்கு ஞாபகத்தை வர வச்சுடுவீங்க போட்டிருக்கு. அப்போ அவளுக்கு ஞாபகம் இல்லை நீ சொல்கிறியா? ஆமாங்க, பேசும்போதே தெரியல. இல்லை ஞாபகம் இந்த விஜய் தெரிய வந்திருக்க மாட்டாளா? அவளுக்கு எந்த ஞாபகமும் இன்னும் இல்லாமல் தான் இருக்கா. அப்படியே இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. கரெக்டு சாரதா. ஆனால் இந்த ஊரில் அவள் இருக்காளே, விஜய் பார்த்துட்டா பார்க்காத அளவுக்கு நமக்கு நடந்துக்கணுங்க. இது வரைக்கும் விஜய் பார்க்கல, இதுக்கப்புறமும் பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி ஒரே ஊர்லேருந்து பார்க்காம இருப்பா? பார்த்துட்டானா என்ன பண்ணுறது? பார்த்துட்டானா வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாங்க. நீங்கள் முதல்ல வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. நல்லதில்லை ராதா, நல்லதில்லை. இவளை எப்படியும் இந்த ஊரை விட்டு அமுச்சு தான் நம்ம ஆகணும். ஏன்னா விஜய் கல்ல இவ படவே கூடாது. அதுக்கு தான் நான் பேசியிருந்தேன். நீ தான் கெடுத்துட்ட. இப்படி பேசினா எப்படிங்க? வேறு ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம் இவளை அனுப்புறதுக்கு. அதை விட்டுட்டு இப்போ நேராக போய் பேசுகிறீங்க. அவளுக்கு ஞாபகம் தொலைஞ்சிச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். வேறு ஏதாவது அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். இங்கே காவேரி யோசனை பண்ணிகிட்டே அப்படியே ஸ்கூலுக்கு வராங்க. ஏன் இவங்க நம்மக்கிட்ட ஊரை விட்டு போக சொல்கிறாங்க? இவங்களுக்கும் நம்மளுக்கும் சொந்தம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. தூரத்து சொந்தம் சொன்னாங்க. நம்மளை பார்த்தா நல்லபடி தானே பேசணும். எதுக்காக இவங்க ஊரை விட்டு போக சொல்கிறாங்க? ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே காவேரி வராங்க ஸ்கூல். இங்கே குழந்தை காத்துக்கிட்டே இருக்கா. இன்னும் மிஸ் வரலையே டேடி. மிஸ் எப்போவுமே இந்த டைமுக்கு வந்துடுவாங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா, எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதனால் நான் கிளம்பணும் செல்லம். தப்பாக நினச்சிக்காத. சாயந்தரமாக கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸை நான் பார்க்குறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன் சரியா அப்படின்னோடனே, தேங்க்ஸ் டாடி அப்படின்றாங்க. சரி நீ உள்ளே போறியே? இல்லை எங்கள் மிஸ் வந்தானே போகிறேன். அதெல்லாம் வேணாம், நீ உள்ளே போ, மிஸ் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு விஜயும் கிளம்புறாரு. கரெக்டாக விஜய் கிளம்புறதுக்கும் காவேரி வரதுக்கும் சரியாக இருக்குது. விஜய் இந்த பக்கம் கிளம்பி போயிடறாரு. கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. உடனே ஸ்கூல் உள்ளே போக பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாங்க. காவேரி நிற்கிறாங்க.